ராமர் எவ்வளவு பெரிய சிவபக்தர் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த ரகசியம் உங்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இராமாயணப் புராணங்களில் பல அற்புதக் கதைகள் உள்ளன. ஆனால் அவற்றில் மிக மிக முக்கியமான ஒரு மறைக்கப்பட்ட வரலாறுதான் ராமரின் சிவபக்தி. விஷ்ணுவின் அவதாரமான ராமர் ராவணனை யுத்தத்தில் வீழ்த்திய பிறகு மகா பதட்டத்தில் இருந்தார். காரணம், ராவணன் அரக்கனாக இருந்தாலும் ஒரு பிராமணக் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார். பிராமணனை கொல்வது மிகக் கடுமையான பாவமாக கருதப்பட்டது. இந்த பிராமஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட ஒரு தீர்வும் தேவைப்பட்டது. இதற்கான ஒரே வழி சிவபெருமானை வேண்டி தவம் செய்வதுதான் என்பதைக் கூறி முனிவர்கள், சீதை தேவியார் அனைவரும் அவருக்கு ஆலோசனை வழங்கினர். இதற்காக ராமர் ராமேஸ்வரத் தீவுக்குச் சென்று கடற்கரையில் மணலால் சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி அதற்கு தியானம் செய்து வழிபடத் தொடங்கினார். சிவபெருமானின் நாமம் ஜபித்தார். சிவ தத்துவங்களை ஆழமாக உணர்ந்தார். அவர் மேற்கொண்ட தவம் தவிர்க்க முடியாத ஆழத்தையும் பக்தியையும் கொண்டதாக இருந்தது. சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் தோன்றி உமாதேவியுடன் ராமருக்கு அருள் புரிந்து, "நீ சிவபக்தியில் உன்னதமானவன். உனது மனம் உண்மையாக சிவனை நாடியிருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் நீ காஷியில் இருக்கும் சுயம்பு லிங்கத்தை கொண்டு வந்து நிறுவு. இது புனிதமான திருத்தலமாக மாறும்" என்று கூறினார். ராமர் உடனே ஹனுமனை காஷிக்கு அனுப்பினார். ஹனுமான் விரைவாக பயணம் செய்து பல லிங்கங்களை பார்த்து குழப்பமடைந்தான். இறைவனிடம் தியானித்து சரியான லிங்கத்தை தேர்வு செய்தான். ஆனால் காசியில் இருந்து திரும்பும்போது சில இடங்களில் அந்த லிங்கங்கள் தவறி விழுந்ததால் அவற்றும் தல வழிபாட்டில் சேர்ந்தன. இதன் பின்னர் ஹனுமான் ஒரு முக்கியமான சுயம்பு லிங்கத்தை கொண்டு வந்து ராமரிடம் வழங்கினான். அதற்குள் ஹனுமான் நேரத்தில் வராத காரணத்தால் சீதை தேவியே மணலில் ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதற்கு பூஜை செய்து ராமருடன் வழிபட்டார். இராமர் இரண்டும் பக்தியுடன் ஏற்றுக்கொண்டு இரண்டையும் பிரதிஷ்டை செய்தார். இதில்தான் நமக்கு ராமரின் உண்மையான சிவபக்தி புரிகிறது. சிவபெருமான் ஒரு புறம், விஷ்ணுவின் அவதாரம் ஒரு புறம். இந்த இருவரின் அருளும் ஒரே தலத்தில் கலந்து கிடக்கும் இடம்தான் ராமேஸ்வரம். இந்த ஆலயம் பின்காலத்தில் பாண்டியர், சேதுபதி மன்னர்களால் விரிவாக்கப்பட்டது. உலகிலேயே நீளமான நடைபாதையைக் கொண்டுள்ள இந்த கோயில் 22 தீர்த்த கிணறுகளும் புனித தீர்த்த ஸ்நானமும் புனித லிங்க வழிபாடும் கொண்ட புண்ணிய பூமியாக பரிணமித்தது. இன்று உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருவது இந்த திருத்தலத்தின் அதிபெரும் புனிதத்தன்மையை தெரிவிக்கிறது. இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் ராமநாத சுவாமி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். அத்துடன் ராமர், சீதை, லட்சுமணர், ஹனுமான் உள்ளிட்ட பலரும் ஆலயத்தில் சிறப்பு இடங்களில் அருள் புலிக்கின்றனர். இதனால்தான் ராமேஸ்வரம் ஹரிஹரக் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரே இடத்தில் விஷ்ணு பக்தியும் சிவபக்தியும் ஒன்றாக ஒன்று சேரும் இந்த கோயிலின் ஆத்ம புனிதம் சொல்லுவதற்கு வார்த்தைகள் தேவையில்லை. இந்த மறைக்கப்பட்ட ஆன்மீக வரலாறு நம்மை இன்னும் ஆழமாக உள்ளார்ந்த பக்திக்கு அழைத்து செல்கிறது. பக்திக்கு எல்லை கிடையாது. அவதாரம் என்றாலும் பணிவும் பக்தியும் இன்றியமையாதவை. இதுபோன்ற மறைக்கப்பட்ட ஆன்மீகக் கதைகள் உங்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொடுக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படியான ஆன்மீகக் கதைகளுக்காக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். ஓம் நம சிவாய. ராமர் அருள் உங்கள் வீட்டிலும் நிறையட்டும்.